ரெண்டு இடத்துல போட்டியே. ஒன்னு ஆன்லைன், இன்னொன்னு மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ். ரெண்டு பேர் தான். ஹெச்பி, டெல், லினோவா, ஏசர், அசூஸ், எம்எஸ்ஐ, ஆப்பிள். Brand new laptops, used laptops, brand new desktops, used desktops with 8GB RAM, 256GB SSD, 19 inches monitor, keyboard, mouse, web camera, Wi-Fi receiver, speaker எல்லாம் சேர்த்து 14,000 ரூபா. ஆன்லைன்ல பிரைஸ் காமிச்சு இதோட கம்மி பிரைஸ் தரேன், அதை நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க ஆன்லைன் பிரைஸ் கிச்சு அதுக்கு அனுப்புங்க எனக்கு. நான் அதோட பெட்டர் பிரைஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஆஃபரும் பண்ணி கொடுத்து இன்சுலேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுத்து சர்வீஸ் சப்போர்ட் நான் பண்ணி தரேன். நாங்களும் வாக்குறுதி தரோம். 10 இல்ல 12 பொருள் 100% ஃப்ரீ. ஃப்ரீ தான். அது எனி புது லேப்டாப் நீங்க வாங்கினாலும் சரி, ஒரு பேக், ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஸ்கிரீன் கார்டு, கீ ஸ்கின், கிளீனிங் கிட், ஹெட்ஃபோன் வித் மேக், பென் டிரைவ், ஆன்டி வைரஸ், மவுஸ் பேட், பவுச், இது எல்லாம் ஃப்ரீ. நான் எங்கிட்ட வாங்குற எல்லா பொருளுக்கும் நானே கேரண்டி, நானே வாரண்டி. ஸோ புது லேப்டாப் பத்தி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நான். ஸோ எனி பிரைஸ் இருந்தாலும் சொல்லுங்க, அந்த பிரைஸை உடச்சு பெஸ்ட் பிரைஸ் நம்ம 100% கொடுக்க முடியும். இன்டெல் போலாமா, ஏஎம்டி போலாமா, கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமா வேண்டாமா, இனி எனி டவுட்ஸ் இருந்தா நான் திரும்ப சொல்றது தான், எங்கிட்ட நீங்க வாங்காட்டியும் பரவாயில்ல, ப்ளீஸ் கால் மீ, 100% ஐ வில் கைட் யூ. அதே மாதிரி யாரும் தராது நான் தரேன். நான் யூஸ்ட் லேப்டாப்க்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இந்த லேப்டாப் ஓப்பன் சேலஞ்ச், இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கிற மாடல் 30,000 கம்மி யாருனாலையும் கொடுக்க முடியாது. 100% யூஸ் லேப்டாப் வாங்குற எல்லாருக்குமே ஒரு பேக், ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஸ்கிரீன் கார்டு, கீ ஸ்கின், கிளீனிங் கிட், 5 ப்ராடக்ட் ஃப்ரீ வித் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. i5 11th generation, 8GB RAM, 256GB SSD. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 27,500 ரூபா. இது வந்து 8th generation processor with 8GB RAM, 256GB SSD. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 22,000 ரூபா. இது இப்போ ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க, 60,000 ரூபாய், 62,000 ரூபாய் இருக்குங்க. நம்ம காஸ்ட் வெறும் 38,000 ரூபா. வந்தபோது 3 லட்சம் ரூபாய் லேப்டாப். இது 3 லட்சமா? ஆமா. இவ்வளோ பிரைஸா இருக்குது. 35,000 ரூபா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் லொக்கேட் இருக்க மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ பிரதர் நம்ம இருக்காங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். ஸோ நம்ம ஷாப்ஸ் லொகேஷன் இருக்கும் அப்படியே. நம்மது வந்து மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ், 100 feet ரோடு, காந்திபுரம், ஆப்போசிட் டு கல்யாண் ஜுவல்லர்ஸ், குமரன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். முன்னாடி போர்டு இருக்கு. ஸோ நம்மளது வந்து பார்த்தா மல்டி பிராண்ட் ஷோரூம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி, டெல், லினோவா, ஏசர், அசூஸ், எம்எஸ்ஐ, ஆப்பிள், brand new laptops, used laptops, brand new desktops, used desktops, printers, accessories, sales and service எல்லாம் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி இருக்குது, இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஜாஜ் கார்டு போட்டுக்கலாங்க, அப்புறம் வந்து ஹெச்டிபி போட்டுக்கலாம், டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குது, கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. அதே மாதிரி வெளியூர் இருக்கிற எந்த கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பட்ஜெட் லேப்டாப் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், டியூ டு இந்த ஏஐ டெக்னாலஜி ரெவல்யூஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. நார்மலாக ஒரு 1,500 இந்த ரேம் வந்து இப்போ 4,500 ஆயிடுச்சு. அவ்வளோ அதிகமாகிடுச்சுங்களா? 256GB SSD 1,800 இருந்தது, இன்னைக்கு 3,800 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு, ப்ராசஸர், மதர் போர்டு, ரேம், எஸ்எஸ்டி, இது எல்லாமே ப்ரைஸ் ஹைக் வந்து எங்கேயோ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தங்க விலையை விட ஈக்குவலா ஐடி ப்ராடக்ட்ஸ் வந்து பிரைஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த அக்சசரிஸோட பிரைஸ் ஜாஸ்தி ஆனதுனால லேப்டாப்ஸோட பிரைஸும் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஆனா அப்படி இருந்தாலும் நான் எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான், நம்ம ஒரு வழக்கம் எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை தான், ஒரு லேப்டாப், டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ஒரு விலையுயர்ந்த பொருள் மட்டும்தான், விலையுயர்ந்த லேப்டாப் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஸ்பீடு இருக்குங்கிறது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. அதை யாரும் நம்பாதீங்க. நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கு தகுந்ததான் லேப்டாப். எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக வந்து ஒரு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், நெட்டு ப்ரௌசிங், ஆன்லைன் கிளாஸ், பில்லிங் சாஃப்ட்வேர் இவ்வளோதான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபா கம்ப்யூட்டரும் ஒரு 15,000 ரூபா யூஸ் லேப்டாப்பும் 100% போதுமானது. அதே மாதிரி லேர்னிங் பழகுறாங்க, ஒரு கோடிங் பழகுறாங்க, கோடிங் கத்துக்கிறாங்க, சிசி பிளஸ், ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி கோடிங் கத்துக்கிறாங்க, லாங்குவேஜ் சாஃப்ட்வேர்ஸ் கத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் லேப்டாப்ல ஒரு 22, 24, 26, 28 இந்த ரேஞ்ச் லேப்டாப் வாங்கினாலே தாராளமா போதும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேப்டாப்ஸ். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லேப்டாப்னா ஹையர் அண்ட் ப்ராசஸர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு ஒரு பிசி பில்ட் ஆகுது. இந்த பிசி பில்ட்டுடைய ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 rupeesங்க. ஓகேங்க. கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா i7 14th generation ப்ராசஸர், Z790 மதர் போர்டு, 32GB RAM, 1TB SSD, 2TB ஹார்ட் டிஸ்க் வித் 16GB 5060 Ti கிராஃபிக்ஸ் கார்டோட பில்ட் ஆகுது. ஸோ இது யார் வாங்குறாங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் வாங்குறாங்க. ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பில்டிங் டிசைன் பண்றாரு, கஸ்டமர் டெலிவரி பண்றாரு, அவருக்கு இது தேவை.
நார்மலா ஜென்ரலா ஒரு யூஸ் பண்றதுக்கு வேணுமானா 100% இவ்வளவு தேவை கிடையாது. ஸோ மினிமம் பட்ஜெட் இருக்கிறதே 100% போதும். நம்ம யூஸ் லேப்டாப்ல நம்ம அதே மலக்க சொல்றதுதான், இந்த 100 லேப்டாப் இருக்கு, 200 லேப்டாப் இருக்கு, இது கடையல்ல கடல் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த 100 லேப்டாப் 200 லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா அது வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் லேப்டாப்ஸ் வந்து இம்போர்ட் பண்றது. ஓகேங்களா, ஒரு 200 லேப்டாப் 300 லேப்டாப் எடுத்து அந்த ரேமை கட்டி இதுல போட்டு, இந்த எஸ்எஸ்டி கட்டி அதுல போட்டு, அந்த டிஸ்பிளே இதுல போட்டு அந்த 200 லேப்டாப் 100 லேப்டாப் மாத்துவாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுதான் நிறைய பேர் பண்ற விஷயம். நம்ம அது பண்றதே கிடையாது. ஸோ நம்ம வந்து கஸ்டமர் புது லேப்டாப் வாங்க வரவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற லேப்டாப்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நீங்க ஒரு லேப்டாப் 10 கிட்ட கிடையாது என்கிட்ட. இல்ல, ஒவ்வொன்றுல 1 2 3 இவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல லேப்டாப் கிடையாது. ஸோ இந்த யூஸ் லேப்டாப்பும் சரி, இந்த நார்மல் டெஸ்க்டாப்பும் சரி, அதே மாதிரி புது லேப்டாப் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம முன்னாடி எல்லாம் சொல்றதுதான், பொருள் விற்கிறவங்கள விட வாங்குறவங்கள விட வீடியோ போடுறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க இப்போ. ஸோ ஆன்லைன்ல இந்த பிரைஸ் பாத்தீங்களா, நமக்கு இந்த பிரைஸ் தரம் பாத்தீங்களா, ஆன்லைன்ல 80,000 வரைக்கும் பாத்தீங்களா, 65,000 பாத்தீங்களா, அது நம்ம கிடையாது. ஓகேவா, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு இடத்துல போட்டியே. ஒன்னு ஆன்லைன், இன்னொன்னு மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ். ரெண்டு பேர் தான், ரெண்டு போட்டியே, யாரும் வர வேண்டாம். சோ எனி பிரைஸ் புது லேப்டாப் பத்தி நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்லுங்கிற அவசியம் இல்ல. நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணுங்க, இந்த 100 கடை இருக்கு, விசாரிச்சு பாருங்க, கடைசியா இங்க வாங்க, நான் பிரைஸ் தரேன். ரைட், அவ்வளவுதான், இல்ல வேற மாற்றுக்கிறதே கிடையாது. சோ அதனால புது லேப்டாப் பத்தி நம்ம முன்னாடி சொன்னதான் ஹெச்பி, டெல், லினோவோ, ஏசர், அசூஸ், எம்எஸ்ஐ, ஆப்பிள். ஹெச்பில பார்த்தா நார்மல் சீரிஸ், கமர்ஷியல் மாடல், விக்டஸ் சீரிஸ் இருக்கு, ஆல் மாடல்ஸ். அதே மாதிரி லினோவோ பாத்தீங்கன்னா நார்மல் சீரிஸ், எல்ஓக்யூ, லீஜியன் எல்லா மாடல் இருக்கு. டெல் எடுத்துட்டீங்கன்னா டெல் நார்மல் சீரிஸ், G15 சீரிஸ், கேமிங் சீரிஸ் இருக்கு. ஆசூஸ் டஃப் கேமிங், ROG, பேசிக், ஓபிக் சீரிஸ் எல்லா லேப்டாப் பிரைஸ் இருக்கு. சோ அதை நான் பிரைஸ் சொல்லி உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க பிரைஸ் செக் பண்ணுங்க, கீழே திரும்ப வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதோட பெட்டர் பிரைஸ் வித் பெட்டர் ஆஃபர் பண்ணி தரேன். ஓகே, இப்ப இந்த அரசியல் வேலை வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம், அதே மாதிரி எங்கிட்ட லேப்டாப் வாங்கினால் நாங்களும் வாக்குறுதி தரோம். 10ல் 12 பொருள் 100% ஃப்ரீ தான். அது எனி புது லேப்டாப் நீங்க வாங்கினாலும் சரி, ஒரு பேக், ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஸ்கிரீன் கார்டு, கீ ஸ்கின், கிளீனிங் கிட், ஹெட்போன் வித் மைக், பென் டிரைவ், ஆன்டி வைரஸ், மவுஸ் பேட், பவுச், இது எல்லாம் ஃப்ரீ. இதோட பிரைஸ் கம்பேரிஷன் இருக்கு, 100% இருக்கும். நான் தான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து ஆன்லைன்ல அந்த பெட்டியை காமிச்சு ஆன்லைன்ல பிரைஸ் காமிச்சு இதோட கம்மி பிரைஸ் தரேன், அதை நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க ஆன்லைன் பிரைஸ் கிழிச்சதுக்கு அனுப்புங்க எனக்கு, நான் அதோட பெட்டர் பிரைஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஆஃபரும் பண்ணி கொடுத்து இன்ஸ்டலேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுத்து சர்வீஸ் சப்போர்ட் நான் பண்ணி தரேன். சர்வீஸ் சப்போர்ட் நீங்களே பண்ணி, நானே பண்ணி தரேன். நீங்க வந்து எங்கிட்ட வாங்குற பொருளுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் அங்க போங்க, இங்க போங்க, அசூஸ் சர்வீஸ் சென்டர் அங்க இருக்கு, டெல் சர்வீஸ் சென்டர் இங்க இருக்கு, ஹெச்பி சர்வீஸ் அங்க இருக்கு, நீங்க பாருங்களா சொல்ல மாட்டேன். எங்கிட்ட நம்மளுக்கு கிடையாது. நானே அவங்க நிறைய சொல்லிடுறேன். நான் ஒரு பொருள், ஒரு மொபைல் போன் வாங்குறேன், ஒரு மொபைல் கடையில வாங்குறேன், ஓகேவா, நான் அவங்ககிட்ட காசு கொடுத்து பொருள் வாங்கின இடத்துக்கு அவன் இங்கிருந்து 10 நிமிடத்துல அங்க சர்வீஸ் கொடுக்க போனா எவ்வளவு கோவம் வரும். உண்மைதான், எங்க சர்வீஸ் சென்டர் எங்கேயோ வச்சிருப்பாங்க, நான் பொருள் வாங்க இடத்த விட்டுட்டு நான் சர்வீஸ் நான் வண்டி எடுத்துட்டு போய் நான் பெட்ரோல் செலவு பண்ணி நாங்க சர்வீஸ் கூட்டு வர்றதுக்கு இவங்ககிட்ட நான் பொருள் வாங்கின போறேன், நான் வேண்டி போயிருவேன்ல. நான் எங்கிட்ட வாங்குற எல்லா பொருளுக்கும் நானே கேரண்டி, நானே வாரண்டி. ரைட், ஓகே. சோ நான் எங்கிட்ட எனி ப்ராப்ளம் எனக்கு கொடுங்க, நீங்க நான் கம்பெனிக்கு அனுப்பிச்சு நான் சர்வீஸ் பர்சன் அனுப்பிச்சு விட்டு நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ரைட், சோ அந்த ஷூரிட்டி 100% மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கு. சோ புது லேப்டாப் பத்தி நான் ஓப்பனா சொல்லிட்டேன் நான். சோ எனி பிரைஸ் இருந்தாலும் சொல்லுங்க, அந்த பிரைஸை உடைச்சு பெஸ்ட் பிரைஸ் நம்ம 100% கொடுக்க முடியும். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கம்மி ரேட்ல பட் கொஞ்சம் டீசென்ட்டான கான்ஃபிகரேஷன் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ. சோ அதை ஒரு 1/2 மணி நேரம் பேசி, இதை ஒரு 1/2 மணி நேரம் பேசி, டெஸ்க்டாப் 1/2 மணி நேரம் பேசி 1.5 மணி நேரத்துக்கு வீடியோ போட வேண்டாம். மொத்தமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நல்ல வீடியோ போடுவோம் இன்னைக்கு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உங்க குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன லேப்டாப் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியலையா, ஐடியா இல்லையா, இல்ல லேப்டாப் போலாமா டெஸ்க்டாப் போலாமா, இன்டெல் போலாமா AMD போலாமா, கிராபிக்ஸ் கார்டு வேணுமா வேண்டாமா, இனி எனி டவுட்ஸ் இருந்தா நான் திரும்ப சொல்றதுதான், எங்கிட்ட நீங்க வாங்காட்டியும் பரவாயில்ல, ப்ளீஸ் கால் மீ, 100% ஐ வில் கைட் யூ. சோ இந்த ஷூட் நான் கொடுக்கல, வெளியூர்ல எங்காவது இருக்கீங்க, பக்கத்துல ஒரு லேப்டாப் பார்த்துருக்கீங்க, நீங்க அந்த லேப்டாப் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு 100% கைட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். இது இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் லேப்டாப் தான். அதெல்லாம் நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து எங்க பர்சன் பை இண்டிவிஜுவலா செக் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு சில மாடல் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது அந்த SSD வந்து அவங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துலயும் புது ஃப்ரெஷ் SSD போட்டிருக்கோம். அதே மாதிரி யாரும் தராது நான் தரேன். நான் யூஸ்ட் லேப்டாப்க்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன்.
ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வருஷம் 11வது மாசம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு நீங்க வேற லேப்டாப்பே வாங்கிக்கலாம். இது 100% எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணணும்னு தெரியல. ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த பல்க் குவான்டிட்டி லேப்டாப்ஸை இம்போர்ட் பண்ணுற லேப்டாப்பை சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணுற லேப்டாப். அதனுடைய கண்டிஷன் அவங்களுக்கு தெரியாது, என்ன போகும்னு தெரியாது. மதர் போர்டு போகுமா, SSD போகுமா, டிஸ்பிளே வேலை செய்ய போகுமா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. இது நம்ம இங்கே செக் பண்ணி வாங்கினா கஸ்டமர் தான் லேப்டாப். இப்போ நார்மலாக ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்குறோம்னா 4 ஓனர் வண்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கும், சிங்கிள் ஓனர் வண்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக லேப்டாப் பொறுத்த யாரும் கேட்குறாங்களா? அது கேட்க மாட்டாங்க. இதனால எத்தனை கை மாதிரி வந்துச்சோ அது தைவான்ல ஒரு 10 பேர் யூஸ் பண்ணி, சிங்கப்பூர் 20 பேர் யூஸ் பண்ணி, இங்க வந்து ரேமை மாத்தி, SSD மாத்தி, ஸ்கிரீனை மாத்தி, மதர் போர்டை மாத்தி சேல் பண்ணா எப்படி அப்படி குவாலிட்டி இருக்கும்? அதுல இருக்காது. ஸோ இது வந்து கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற லேப்டாப்ஸ். இது வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஹேண்டடா யூஸ் பண்ண லேப்டாப் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ ஒரு ஷிஃப்ட் போட்டு யூஸ் பண்ண கம்பெனியில் வந்து 24 மணி யூஸ் பண்ண லேப்டாப்போ, கண்டினியூ ஒரு 3 வருஷம் ஓடின லேப்டாப்போ, அதெல்லாம் தான் லைஃப் வராது, யாரும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இது சிங்கிள் ஹேண்டட் யூஸ் பண்ண லேப்டாப்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து 100% நம்ம வாரண்டி கொடுக்க முடியும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி யூஸ்டு லேப்டாப்புக்கும் நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பஜாஜ் கார்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்டு லேப்டாப்புக்கும் இஎம்ஐ அவைலபிள். சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பில 830G7ங்கிற லேப்டாப், i5 10th ஜெனரேஷன் ப்ராசஸர் வித் 8GB RAM, 512GB SSD. இன்னைக்கு தேதிக்கு 512GB SSD ஓட காஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 7000 வரும். இதுல 512GB SSD இருக்கு, 13.3 டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேங்க வித் விண்டோஸ் 11 ஒரிஜினல், MS ஆஃபீஸ் ஒரிஜினல், ஃபுல் மெட்டல் பாடி, ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் வித் பேக்லைட் கீபோர்டோட வரும். அதே மாதிரி நான் நிறைய வீடியோ பார்ப்பேன் இல்லையா, நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க பார்ப்பேன் இல்லையா, ஒரு செகண்ட்ஸ் லேப்டாப் கையில வச்சுட்டு ஆன்லைன்ல பிரைஸ் காமிப்பாங்க. அது வந்தப்போ 1.25 லட்ச ரூபா தான். என்ன சொல்லுவாங்க, 1.25 லட்ச ரூபா லேப்டாப் 30,000 ரூபா, 2 லட்ச ரூபா லேப்டாப் 40,000 ரூபா. யூஸ்டு தானே. இப்போ ஐபோன் ஃபோன் ஒன்று வாங்கும்போது 1.5 லட்ச ரூபா, விற்கும்போது 40,000 தான் போகுதுன்னா அப்போ அது வந்து என்ன எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம்? யூஸ்டு இஸ் யூஸ்டு. ஸோ இதை வந்து ஆன்லைன்ல பிரைஸ் மேட்ச் பண்ணி அதை கம்பேரிசன் பண்றதுங்கிறதே தவறான விஷயம். இது யூஸ்ட் லேப்டாப் தான். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு i5 10th ஜெனரேஷன் மேல இருக்கிற எல்லா லேப்டாப்புமே டெமோ லேப்டாப் சொல்லிடுறது. அது டெமோ லேப்டாப் வந்துருது. அது டெமோ லேப்டாப் வரும். அது யூஸ்டு தான். ஆனா சொல்லிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நல்ல லுக் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னா அதை டெமோன்னு சொல்லிடுறது. i5 10th ஜெனரேஷன் டெமோ லேப்டாப் எப்படி வரும்? இப்போ கரண்ட் இருக்கிற 14th ஜெனரேஷன் ப்ராசஸர் இருக்குது அப்படின்னா கம்பெனி டெமோ தருவோம். அது புரியுது. பழைய லேப்டாப் எப்படி டெமோ எப்படி வரும்? யூஸ்டு தான். அதே மாதிரி இந்த ரீஃபர்பிஷ்டு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த ரீஃபர்பிஷ்டுங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணவே முடியாது. அது வந்து கம்பெனிக்காரன் தான் சொல்லணும். ஓகே. HP certified refurbished, Dell certified refurbished. என்ன அவங்க கிட்ட சப்போஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே சில ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம சில டைம் இங்கே ஆன் பண்ணி பேக் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ற லேப்டாப் நம்ம அனுப்பிச்சு வைப்போம் கஸ்டமர் கம்பெனிக்கு வாரண்டிக்கு. அதாவது டெட் ஆன் அரைவல்னு சொல்லுவாங்க, DOA. அதை கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணுவாங்க. மதர் போர்டு மாத்தியோ ரேம் மாத்தியோ உள்ள ப்ராசஸர் மாத்தி ரெடி பண்ற லேப்டாப் மட்டும்தான் ரீஃபர்பிஷ்ட். ஓகே. மிச்ச எல்லாமே யூஸ்ட், செகண்ட் ஹேண்ட், செகண்ட்ஸ். இதுதான் விஷயம். இந்த ரீஃபர்பிஷ்ங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இது யூஸ்ட் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் வந்த புதுசுல இது i5 10th ஜெனரேஷன்ல 2022 மாடல். இது 2022 இந்த மாடல் வந்தபோது 1,08,000 ரூபா. 1,08,000. ஆனா 2022 இப்ப இல்ல. சரிங்களா? இப்போ இதோட விலை 30,000 ரூபா. ஓகே. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பிரதர். நார்மலா கோடிங் பண்றவங்க, எடிட்டிங் பண்றவங்க, வீடியோ எடிட்டிங், போட்டோஷாப், இந்த கேன்வா, ஃபிலிமோரா இந்த மாதிரி சின்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றவங்க, இல்ல ஹெவி சாஃப்ட்வேர்ஸ் லைக் பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்றவங்க, ஹேண்டிலிங் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க, லைட் வெயிட்டா நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாடல் நல்லா இருக்கும். அதான் HP சீரிஸ் 830G7 மாடல், i5 10th ஜெனரேஷன், 8GB RAM, 512GB SSD, 13.3 டச் ஸ்கிரீன் வித் விண்டோஸ் 11 MS ஆஃபீஸ் ஒரிஜினலோட வந்துரும், ஃபுல் மெட்டல் போர்டோட வரும். இந்த லேப்டாப் ஓபன் சேலஞ்ச், இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கிற மாடல் 30,000 கம்மி யாருனாலையும் கொடுக்க முடியாது. 100%. ஓகே. ஏன்னா நார்மலா i5 8th ஜெனரேஷன் 8GB RAM 256GB SSD இருக்கிற லேப்டாப்பே மார்க்கெட்ல 24,000 வித்துட்டு இருக்காங்க. நம்ம இது கொடுக்குற விலை வெறும் 30,000 ரூபாய் மட்டுமே. இந்த லேப்டாப்புக்கும் யூஸ் லேப்டாப் வாங்குற எல்லாருக்குமே ஒரு பேக், ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஸ்கிரீன் கார்டு, கீ ஸ்கின், கிளீனிங் கிட், 5 ப்ராடக்ட் ஃப்ரீ வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி.
ஸோ வாரண்டி நம்ம 100% கொடுத்தலாம். சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி நம்ம சொல்கிறது தான் முன்னாடி சொன்னதான் நான் நம்மக்கிட்ட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸில் 1 2 இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்டாக் இருக்கு. 50 நம்பர் 100 நம்பர்லாம் இல்லை. ஓகே. யாராவது கஸ்டமர் நாளைக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க, நான் ஸ்டாக் முடிஞ்சுன்னு சொன்னோன்னா திருப்பி கீழே கமெண்ட் வரும், ஸ்டாக் முடிஞ்சுன்னு சொல்றாங்க, உருட்டுறாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கமெண்ட்லாம் வரும். ஓகேவா? அதுக்காக என்ன சொல்றேன்னா, நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்பர் கூப்பிட்டு அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நேரில் வரவங்க நேரில் பார்த்து வாங்கிக்குவாங்க ப்ரோ. வாங்கிக்கலாம். கொரியர்ல பண்ண முடியுமா? 100% பண்ணலாம் பிரதர். எனி ஊர், இந்த தமிழ்நாடு இல்லை, கேரளா இல்லை, கர்நாடகா இல்லை, எங்கிருந்து கால் பண்ணாலும் சரி, அந்த கொரியர் டைம் மட்டும்தான். தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா வித்தின் அடுத்த நாள், இன்னைக்கு அனுப்பிச்சா நாளைக்கு வந்துடும். அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் மேபி ஒரு நாள் டிலே ஆகலாம். ஸோ இன்னைக்கு அனுப்பிச்சா நாளானைக்கு வரும். சரி, அதே மாதிரி கொரியர் சார்ஜும் நாங்களே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கஸ்டமர் நினைப்பாங்கன்னா கொரியர் காசு வாங்கி டேமேஜ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பொறுப்பாயிரு நினைப்பாங்க. ஸோ கொரியரும் எங்க பொறுப்பு தான். ஸோ நாங்க தான் பே பண்ணி கொரியர் அனுப்புவோம், உங்க வீட்டுக்கு வர வரைக்கும் அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. அதே மாதிரி நல்லா நீட்டா பபிள் டிராப் சுத்தி பாக்ஸ் பேக் போட்டு தான் கொரியர் வரும். ஸோ அதுல யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல் லாட்டிடியூட் சீரிஸுங்க. முதல்ல பார்த்தது i5 10th ஜெனரேஷன், இது i5 11th ஜெனரேஷன். i5 11th ஜெனரேஷன் 8GB RAM, 256GB SSD, 14 inch ஸ்கிரீன் சைஸ் வித் விண்டோஸ் 11 ஒரிஜினல், MS Office ஒரிஜினல் வரும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 27,500 ரூபா. 27,500. i5 11th ஜெனரேஷன் லாட்டிடியூட் சீரிஸ், டெல் லாட்டிடியூட் 5420 மாடல். இந்த மாடல் வந்தப்போ 70,000 ரூபா. இப்போ இதோட விலை யூஸ்ட் லேப்டாப் வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 27,500 பண்ணி தர முடியும். இது மார்க்கெட் என்ன பிரைஸ்லாம் போயிட்டு இருக்கு லேப்டாப்லாம்? அதாவது இப்போ லேப்டாப் பொறுத்த சொன்னேன் இல்லையா, பிரைஸ் வந்து இந்த ரேம் எஸ்எஸ்டிலாம் பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியானனால ஆளு கண்ணா மட்டும் தான் ரேட் சொல்லுவாங்க. அது இல்லாம இப்போ நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா இம்போர்ட் பண்றதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த மாடல் இங்க மார்க்கெட்லேயே பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல தான் சேல் பண்ணுவாங்க யூஸ்லயே. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு 27,500 பண்ணி தரேன் வித் ஒரிஜினல் சார்ஜர் வித் ஃப்ரீ அக்சசரிஸ் வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. மேக்ஸிமம் யாரும் யூஸ் லேப்டாப்புக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, 100% கொடுக்க மாட்டாங்க. நான் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி தரேன் உங்களுக்கு நான். ஓகே ப்ரோ. அப்புறம் இது வந்து கார்ப்பரேட் சீரிஸ் மாடல். நிறைய பேர் இந்த மாடலுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸா இருப்பாங்க. Lenovo ThinkPad சீரிஸ். இதுவும் i5 11th ஜெனரேஷன், 8GB RAM, 256GB SSD, 14 inch ஸ்கிரீன் சைஸ் வித் விண்டோஸ் 11 MS Office ஒரிஜினல் வித் ஒரிஜினல் சார்ஜரோட வரும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 28, 29, 30 கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ரேட் வெறும் 25,500, 25,500 ரூபா. இது யாரால யூஸ் பண்ணலாம் ப்ரோ? i5 11th ஜெனரேஷன் நான் சொன்ன எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் ஆகும். எனி யூஸ், கத்துக்கிறவங்க, கோடிங் பண்றவங்க, கோடிங் நல்லா பழகுறவங்க, கோடிங் நல்லா யூஸ் பண்றவங்க, எடிட்டிங் பண்றவங்க, போட்டோஷாப் பண்றவங்க, கோரல் டிரா பண்றவங்க, அஃபிஷியல் யூஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த மாடல் 100% சூட் ஆகும். போதுமானது, 100% சூட் ஆகும். ஸோ இதுல ஓரளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். ஒரு 7 இருந்து 8 லேப்டாப் வரைக்கும் திங்க்பேட்ல கிடைக்கும் நம்ம கிட்ட. ஓகே. இது வந்து பேசிக்கா நார்மலா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், நெட் ப்ரௌசிங் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க ஹெச்பியில் i5 6th ஜெனரேஷன் ப்ராசஸர் வித் 8GB RAM, 256GB SSD, 14 inch ஸ்கிரீன் சைஸ் வித் விண்டோஸ் 11 MS Office வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபா. 18,000 லேப்டாப் பிரைஸ். இது நார்மல் ஜெனரல் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தாராளமா இது போகுது இது. ஓகே ப்ரோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பியில் i5 8th ஜெனரேஷன். நம்ம முன்னாடி பார்த்த எல்லாமே 10th 11th ஜெனரேஷன். இது வந்து 8th ஜெனரேஷன் ப்ராசஸர் வித் 8GB RAM, 256GB SSD, 14 inch ஸ்கிரீன் சைஸ், விண்டோஸ் 11 ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர், பேக் லைட் கீபோர்டு, மெட்டல் போர்டோட வரும். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 22,000 ரூபா. i5 8th ஜெனரேஷன் ஹெச்பி இந்த எலைட் புக் சீரிஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 24, 25, 26 கம்மியா நீங்க மார்க்கெட்ல வாங்கவே முடியாது. நம்ம தர ரேட்டு 22,000 ரூபாய்க்கு தரோம். i5 8th ஜெனரேஷன், 8GB, 256GB. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்லில் சேம் i5 8th ஜெனரேஷன், 8GB RAM, 256GB SSD, 14 inch ஸ்கிரீன் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 18,000 ரூபா. 18,000 ரூபாய்க்கு. ஆமா, i5 8th ஜெனரேஷன் 18,000 ரூபாய்க்கு இப்ப இருக்க அந்த ஏன்னா இப்ப RAM 8GB RAM காஸ்ட் 4,500 ரூபா, 256GB SSD காஸ்ட் 4,000 ரூபா. இதுவே 8,500 ஆயிடுச்சு லேப்டாப்புக்கு. ஸோ இப்போ லேப்டாப் காஸ்டே 18,000 தரும். ஸோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி இது எல்லாமே எங்க பர்சனும் சரி நானும் சரி பை ஹேண்ட் செக் பண்ண லேப்டாப். ஸோ அதனால வாரண்டி நம்ம கொடுக்க முடியும் நம்மளால. புரியுது. இதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் 100% இருக்கு பிரதர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பியில் கமர்ஷியல் மாடல் 250G9ங்கிற மாடல். இது வந்து i5ல 10th ஜெனரேஷன், 16GB RAM,
512GB SSD 14 inches screen size with Windows 11 MS Office வரும். பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் இந்த லேப்டாப். ஆனா இது யூஸ்டு தான் இது. இதனுடைய இப்ப மார்க்கெட்ல புதுசு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவைலபிள் வந்துட்டு இருக்கு இந்த மாடல். அரௌண்ட் ஒரு 54-55,000 வரும் இந்த மாடல் இது. ஏன்னா 16GB RAM 512GB SSD. 16GB RAM உடைய காஸ்டே இன்னைக்கு 9,000 ஆயிருச்சு. 512GB SSD உடைய காஸ்டே இன்னைக்கு 9,000. இதுவே 18,000 ஆயிருச்சு. லேப்டாப் உடைய காஸ்ட் 30,000 rupees. அவ்வளவுதான் பிரைஸ். 30,000. இதுக்கு எல்லாத்துக்கும் பேக், எல்லாத்துக்குமே பேக், வயர்லெஸ் மவுஸ், ஸ்கிரீன் கார்டு, கீ ஸ்கின் கிளீனிங் கிட், ஒரிஜினல் சார்ஜர் வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 100% இருக்கு. ரைட், ஓகே. அப்புறம் நிறைய பேர் கேட்கறது தான் கேமிங்ல யூஸ்டு இருக்கா, கேமிங்ல யூஸ்டு இருக்கான்னு. அஃப்கோர்ஸ் கேமிங்ல யூஸ்டு இருக்கு, ஆனா இது ஒரு மினிமம் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் இருக்கு. நிறைய பேர் கேட்குற மாடல் இது. Asus டஃப் கேமிங் சீரீஸுங்க. i5 11th ஜென்ரேஷன் 8GB RAM 512GB SSD with RTX 2050 4GB graphics கார்டுங்க. 15.6 screen size 140 Hz refresh rate with Windows 11 original, MS Office original with original charger-ஓட இருக்குங்க இது. இது இப்போவும் ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. 60,000 ரூபாய் 62,000 இருக்குங்க. நம்ம காஸ்ட் வெறும் 38,000 38,000. Asus டஃப் கேமிங். இது நான் திருப்பி சொல்றது டெமோ கிடையாது. இவ்வளோ பாதி வருது ப்ரோ லேப்டாப்ஸ் எல்லாமே. யூஸ்டோட நிலைமையே அவ்வளவுதானே. எந்த ஒரு பொருள் எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் யூஸ்ல சேல் பண்ணும்போது என்ன விலைக்கு வரும் அதுதான் வரும். இது வந்து நிறைய இதுக்கு பார்த்தா நான் டெமோன்னு சொல்லி 50,000 கொடுக்கலாம், யாருக்கும் தெரிய போறது கிடையாது. ஓகேவா? ஆனா இது டெமோ கிடையாது. இது பர்ஃபெக்டா ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணது 1 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. போன ஜனவரியில தான் பிப்ரவரியில தான் வாரண்டியே முடிஞ்சிருக்கு இது. ஸோ கரெக்டாக 1 வருஷம் யூஸ் பண்ண லேப்டாப் இது. 38,000 ரூபா. இது வந்து ரேம் அப் டு 32GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். SSD அப் டு 2TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபியூச்சரில் தேவைப்படுறவங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது கூட இது இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு மேபி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ அப்புறம் பேசிக் லேப்டாப் MacBook Air இருக்குதுங்க. 20,000 ரூபாய்க்கு ஆப்பிள் லேப்டாப் இருக்கு. MacBook Air i5 ப்ராசஸர் 8GB RAM 256GB SSD MacBook Air. அதுக்கும் இது 1 year வாரண்டி தரேன். வெறும் 20,000 ரூபா. 20,000 ரூபாய். ஆமா, ஓகே, ரைட். அது கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன், ஓல்டர் மாடலுங்க. இது வந்து திங்க்பேட்லயே கொஞ்சம் பழைய வெர்ஷன். i5 6th ஜெனரேஷன் 8GB RAM 256GB SSD 14 inches ஸ்கிரீன் சைஸ் Windows 11. 14,000 ரூபாங்க. 14,000 ரூபாய். 14,000 ரூபாய்க்கு பேசிக் யூசேஜ் லேப்டாப் இருக்கு. அதே மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான சீரிஸ் லேப்டாப் கேட்பாங்க. இது வந்து ஹெச்பியில் ZBook சீரீஸுங்க. ZBook, ஓகே. ஆமாம், i5 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வித் 8GB RAM 512GB SSD 17 inches ஸ்க்ரீன் சைஸுங்க வித் 4GB குவாட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு, Windows 11 MS Office, பேக்லைட் கீபோர்டு, மெட்டல் பாடி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிக்குவாங்க. வந்தபோது 3 லட்சம் இந்த லேப்டாப் இது. 3 லட்சமா? ஆமாம். இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. 35,000 ரூபா. 35,000 ரூபா. ரைட், யூஸ்டு. 10% எடுத்து எல்லாமே ரைட். வெறும் 35,000 இந்த லேப்டாப் உடைய காசு. இது ஒர்க் ஸ்டேஷன். இது என்னன்னா நிறைய பேர் தூக்கிட்டு போறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு இந்த லேப்டாப் ஒத்து வராது. பட் நம்ம ஒரு டெஸ்க்டாப் மாதிரி ஒரு இடத்துல வச்சு தான் யூஸ் பண்ண போறோம், பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஹெவியா இருக்கு பாருங்க லேப்டாப். ஹெவியா தான் இருக்குங்க. 3-4 கிலோ வரும். மெட்டல் பாடியில. ஆமா, பயங்கரமா இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். யாராச்சும் சப்போஸ் ஃபியூச்சர்ல யாருக்காவது RAM SSD ஏதாவது மாட்டணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களே ரிமூவ் பண்ணி அவங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ஜஸ்ட் இந்த கீ லாக் பண்ணா போதும், அவ்வளவுதான். அவங்களே பண்ணிக்கலாம். RAM SSD பண்றதுக்கு அவங்களே பண்ணிக்கலாம். ஸோ இது அவைலபிள் இருக்கு. ஸோ லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்ட் லேப்டாப்ல மாடல்ஸ் வரும், அப்டேட் ஆகும், போகும், இருக்கும். பட் நான் இப்போ இருக்கிற மாடல் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் அடுத்தடுத்து அப்டேட் வரும். நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் தான் நம்ம எல்லாரும் சொல்கிறது தான் ஆரம்பத்துலேருந்து. நம்ம எதில் ஸ்ட்ராங்கோ இல்லையோ டெஸ்க்டாப்பில் பயங்கர ஸ்ட்ராங். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மினிமம் லெவலில் கொடுக்குறதுல. நம்ம ஆரம்பத்தில் உங்கள் வீடியோ ஒன்று போட்டு நல்ல வைரலாகி சூப்பராக போச்சு. நம்ம இந்த 12,000 பீஸ் செட்டுன்னு போட்டோம். இப்போ இந்த RAM SSD ப்ரைஸ் ஹைக்குனால அதே கான்ஃபிகரேஷன் 14,000 ரூபாய் இருக்கு. ஆனால் அவ்வளோ ஜாஸ்தி ஆனாலும் நம்ம 2,000 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே i3 ப்ராசர், யூஸ்டு ப்ராசர் வித் 8GB RAM 256GB SSD 19 inches மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், வெப் கேமரா, வைஃபை ரிசீவர், ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து 14,000 ரூபா. நார்மல் பில்லிங்கு, வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் ஒர்க் பண்றவங்க, ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்றவங்க, குழந்தைங்க கத்துக்க ட்ரை பண்றவங்க, எடிட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, போட்டோஷாப் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, சின்ன சின்ன கேம்ஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டெஸ்க்டாப் தாராளமா போதும். 14,000 ரூபாய்க்கு அந்த ஆஃபர். ஒரு 2,000 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. பட் அதுல எவ்வளவு குவான்டிட்டினாலும் நம்ம கொடுக்க முடியும். நம்மளால அதுல 50, 100, 500 நம்ம அசம்பிள் பண்றது தான். அது பல்க் ஆர்டர்ஸ், பல்க் குவான்டிட்டி கொடுக்க முடியும். இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா
முன்னாடி நார்மல் மானிட்டர் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இது பூராமே ஸ்டாக் இறக்கி இருக்கிறோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 19 இன்ச்சஸ்ல 1 இயர் வாரண்டியோட ஐபிஎஸ் பேனல்ல வரும். ஐபிஎஸ் டிஸ்பிளே நார்மலா எல்இடி டிஸ்பிளே கொடுப்பாங்க எல்லாருக்கும் இந்த ரேட்டுக்கு 12,000 10,000 எல்இடி டிஸ்பிளே வரும். இது ஐபிஎஸ் மானிட்டரோட வரும் 14,000 ரூபாய். ஸோ இது நம்ம கிட்ட ஹியூஜ் ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும். ஸோ அது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி மானிட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல் பிராண்ட் சாம்சங், பெங்க்யூ, டெல்லு, எல்ஜி எல்லா பிராண்ட் மானிட்டரும் அவைலபிள் இருக்கும் நம்மகிட்ட. ஸோ எனி என்கொயரிஸ், எனி சஜஷன் எது வேணாலும் ப்ளீஸ் கான்டாக்ட் மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ். நான் மணிகண்டன் சக்திவேல், என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இதில் எனி கால்ஸ்னும் எனக்கு கால் பண்ணுங்க. ஐ வில் கைட் யூ. ஸோ வாங்குறது செகண்டரி கட்டுங்களா? கட் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 100%. ஓகே. ஸோ வெளியே இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. கொரியர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே பற்றி 1 டேல போயிடும். ஸோ அதர் ஸ்டேட்னா பார்த்தீங்கன்னா 2 நாள் மேக்ஸிமம் போயிடுவாங்க. கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது, அதுபோல் பஜாஜ் இஎம்ஐ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இஎம்ஐ இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ரெடி கேஷ் கொடுத்து பை பண்ணுறது பெஸ்ட் கார்டு. 100%. நான் எல்லாரும் அட்வைஸ் சொல்கிறது தான். ஒரு 15,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம் அப்படின்னா மினிமம் எப்படி இருந்து பார்த்தாலுமே அவனுக்கு ஒரு 2,500 3,000 இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, டாக்குமெண்ட் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கி தரதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்குறது தாங்கிறது நல்லது. இப்போ இந்த ரேம் ஹைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அதுவும் ஒரு காரணமாக தான் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 8 GB ரேமோட அவனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு போதும்னா ஒரு 64 GB டெஸ்க்டாப் வச்சிருக்கிறான்னா அது அவனுக்கு அன்னெசரி தான் அது. ஸோ இந்த டிமாண்ட் கிரியேட் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இல்லாமல் போனதுனால தான் ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து அன்னெசரியாக யாரோ ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணனால தான் இதோட ப்ரைஸ் ஹைக். மெயின் இந்த ஏஐ தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி பண்ணுற ஒரு பிசி பில்ட் பண்ணுறாங்கன்னா நார்மலாக ஒரு பிசிக்கு 128 GB ரேம் போடணும், ஒரு மினிமம் ஒரு 70-80 GB டிபியாவது எஸ்எஸ்டி போடணும், ஒரு 6-7 கிராஃபிக்ஸ் கார்டு போடணுங்கிற டைப்பில் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த கஸ்டமர்ஸுக்கு ப்ரைஸிங் பெஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த சீரிஸ் லேப்டாப்பு நான் ஒன்று ரெண்டு வாங்கி வச்சு சேர்த்து வச்சதான் இப்போ நம்ம வீடியோவில் போடணும். ஸோ ப்ரைஸிங் வந்து பெட்டராக தான் இருக்கும். ஸோ 100% வந்து கம்பேரிட்டிவ் மார்க்கெட்டில் எங்கே பார்க்குறத விடவும் மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் 100% பெஸ்ட்டு. ப்ரைஸிங்கோட சில டைம் இருக்கலாம் பிரதர். இப்போ மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு வேற யாராவது காம்படிட்டர் கூட இன்னொரு 1000 கம்மி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பிசினஸ்ல காம்படிஷன் இருக்கும். ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் சர்வீஸ். நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி வந்தா உங்களை எப்படி வாங்கும்போது ரிசீவ் பண்ணி காசு வாங்கி கல்லால போட்டணும் அதே மாதிரி திருப்பி சர்வீஸ் போட்டு நான் கொடுக்கணும். அது 100% இருக்கும். இப்போ இந்த மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க ப்ராப்ளம் தான், ஒரு சின்ன கிராக் வந்து இங்கே கோடு வந்துருச்சு இந்த மானிட்டரில். ஆனால் வாரண்டிக்குன்னு 1 மாதம் தான் இருக்குது, 11 மாதம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனால் இது ஃபிசிக்கல் டேமேஜுக்கு வாரண்டியும் கிளைமும் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புக்காக நான் மானிட்டர் மாற்றி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டீங்க, புதுசாகவே மானிட்டர் மாற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த 2,000 ரூபா 3,000 ரூபா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு மெயினே கஸ்டமர்ஸ் தான். ஸோ நம்ம அதை பேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கிறது தான் மெயின். மேபி எங்கேயாவது ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்கலாம், 500 ரூபா கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக 4 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, 100% பண்ணுவாங்க. ஸோ அது நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப் நான் உண்மையில யாரும் சொல்கிறேன், நான் ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் வச்சுருந்தாலும் அந்த லேப்டாப் கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்னு நினச்சி அதை வந்துட்டு ஏளனமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அம்மா லேப்டாப் அப்பா லேப்டாப் ரேஞ்ச் ஆகி போயிடும். ஆனால் இந்த தடவை கொடுத்துருக்க லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெச்பி, ஏசர் அண்ட் டெல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே Ryzen 3 7000 சீரீஸுங்க. 8 GB ரேமு, 256 GB SSD, 14 இன்ச்லேயும் இருக்குது, 15 இன்ச்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து வெரி குட் கான்ஃபிகரேஷன். அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி ஏதாவது கற்றுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வராங்க அந்த மேலே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு, சாஃப்ட்வேர்ஸ் போடுறதுக்குலாம் வராங்க. ஆனால் அந்த லேப்டாப் அவங்க ஹேண்டில் பண்ற விஷயமே ஒரு ஃப்ரீயா கிடைச்ச லேப்டாப் தானே அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இப்போ நீங்கள் புதுசு இன்னைக்கு தேர்தல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் 35,000 வரும். 35,000 வந்துடும். ஓகே. ஆனால் எல்லாருக்கும் அது என்னன்னா அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது, அதோட பொருள் தெரிய மாட்டேங்குது. அது ஃப்ரீயாக கொடுத்ததுனால அதனுடைய வேல்யூ யாருக்குமே தெரியல. ஸோ அந்த லேப்டாப் உண்மையிலே நல்ல கான்ஃபிகரேஷன், நல்ல மாடல் அது. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ் வேணாலும் சரி, இல்லை அதில் ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை அதில் ஏதாவது கைடன்ஸ் வேணாலும் சரி, எப்போ இருந்தால் எனி டைம் நீங்கள் மணிஷ் கம்ப்யூட்டர்ஸ் வரலாம். சூப்பருங்க. நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ரோ பாய் சொல்லுங்க ப்ரோ. பாய், தேங்க்யூ, நன்றி.